இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானு, இங்க பாரு. அன்னைக்கு புடவை எடுக்கிறப்போ இந்த பொண்ணு வரவே இல்லை. வீடியோல இருக்கிற பொண்ணை தான் நாங்க செலக்ட் பண்ணோம். இந்த பொண்ணு இல்ல. வினோத் சார். மேம், என்ன சார் நடக்குதுங்க? பொண்ணு எப்படி மாறுச்சு? அதுவும் மைனர் பொண்ணை போய் எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? மேம், முகத்தை நான் சரியா பார்க்கல. டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன். இடையில யாரோ குழப்பம் பண்ணிருக்காங்க மேம். வேணும்னே பொண்ணை மாத்திருக்காங்க மேம். யார் நீ? எங்க இருந்து வந்த? யாரு உன்னை அனுப்பி வச்சா? என்னை யாரும் அனுப்பல, நானா தான் வந்தேன். இவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. என்ன அமைதியா கேக்குறோன்னு பாக்குறியா? நீ உண்மையை சொல்லல. சிபி சார், பாவம் இந்த பொண்ணு என்ன பண்ணும்? யாரோ பணத்தை கொடுத்துதான் செய்ய சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணை திட்டுறதுனால இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காது. உடனே நாம இங்க இருந்து போகணும் சார். எங்க தமிழ்? நான் சொல்றேன், நீங்க என் கூட வாங்க. ஜனமா, எனக்கு இன்னும் 1 hour டைம் கொடுங்க. நான் அந்த பொண்ணோட வந்துடுறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 10 ஜோடிகளுக்கும் கல்யாணம் நடக்கும். நம்புங்க. பிரதர், தப்பு எங்க மேல இல்ல. யாரோ பிளான் பண்ணி இந்த குழப்பத்தை உருவாக்கி இருக்காங்க. உடனே இதை பெரிய நியூஸ் ஆக்கிராதீங்க ப்ளீஸ். எங்க கம்பெனி பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகே? நாங்க வந்துடுறோம். தமிழ், வா போலாம். வந்துரும் ஜனமா. ரொம்ப தப்பா இருக்கு சிபி சார். இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனமாவுக்கு கெட்ட பேர் வரணும், ஊர் உலகத்துல அவங்கள பத்தி தப்பா பேசணும். இது மட்டும் தான் சார் அவங்களுக்கு நோக்கமா இருக்கு. தமிழ், உனக்கு யார் மேல டவுட் இருக்கு? எனக்கு ஒரே ஆள் மேலதான் சார் டவுட் இருக்கு. அந்த குறிஞ்சிநாதனா தான் இருக்கும். அவன் தான் 24 மணி நேரமும் ஜனாமாவை அழிக்கணும்னு நினைக்கிறான். அவனெல்லாம் விட்டு வைக்க கூடாது தமிழ். இப்பவே போய் அவனா. சார் அவசரப்படாதீங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் அவனோட கணக்கை தீக்கிறத பத்தி யோசிக்கலாம். சரி தமிழ். ஹலோ, சொல்லுங்க சார். சார், நீங்க அனுப்புற நம்பரோட லொகேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ. ஓகே சார். தமிழ், இந்த லொகேஷன் உனக்கு தெரியுமா? சார், இது இங்க இருந்து பக்கம் தான். நம்ம ஆக்சுவலா 9 minutesல இங்க இருந்து போயிடலாம் சார். அப்படியா? ஆமா சார். ஓகே, குட். டேய், ஏன்டா எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? எங்களை விடுங்கடா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுடா. டேய், கேளுங்கடா, முகூர்த்தமாண்டா. கல்யாணம் தானே, இதோ நடத்திடுவோம். மாங்கல்யம் தந்து நானேனா நம தீவன கேதுனா. நல்லா இருங்க. டேய், எங்களை விடுங்கடா. ஜனாமா தலைமையில எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கடா. நாங்க போகணும்டா. டேய், அது தப்பு. அங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். ஒண்ணும் பண்ண மாட்டோம். நல்ல நேரம் முடிஞ்சு யமகண்டம் வந்ததும் உங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுருவோம். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். என்னங்கடா? ஆமாண்டா. டேய், யாரா நீங்க? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது தம்பி, ரொம்ப தப்பு. கூலி கொடுக்குற முதலாளியே காட்டி கொடுக்க கூடாது. டேய், அவுத்து விடுங்கடா. அவுத்து விட்டுட்டு பேசுங்கடா. பாருடா, ஆக்ஷன் ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க ஆகாது தம்பி. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டி விடோ ஆயிடுவா. டேய் ஏய், வாடா. சிபி சார் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க பயப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது. சரிங்க மேடம். ஓகே? சரிங்க மேடம். எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் கடத்துறீங்களா? யாரா நீ? யாரா அவனை அனுப்புனா? அது தொழிலுக்கு துரோகம். சொல்லக்கூடாது சார். சொல்லக்கூடாதா? இப்ப நீ சொல்லல, உன் மூளை சதறிடும்டா. சொல்லிடுறேன் சார். குறிஞ்சிநாதன் தான் இப்படி செய்ய சொன்னார் சார்.
சிபி சார், நான் சொன்னல இது அந்த ஆளோட வேலை தான். என்ன விட்டுருங்க சார். பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னாங்க சார். அதனால தான் நான் செஞ்சேன். நீங்க இப்படி வந்து பேயடி அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி போங்க போங்க சீக்கிரம். என்னடா தொழில் தர்மம் அது இதுன்னு பேசிட்டு இப்ப எல்லாம் உண்மையை சொல்லிட்டியே. உயிருக்கு ஆபத்து வந்துட்டா தொழிலாவது மண்ணாவது. இதுல என்ன பிஞ்சு முஞ்சுன்னு சொல்ற? சிபி சார். வாங்க இன்ஸ்பெக்டர். சார். சார் வாங்க சார். இவனை இவன் ஆளுங்களை தான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கடத்தி வச்சிருந்தாங்க. இதை செய்ய சொன்னது அந்த குறிஞ்சிநாதன். அதை அவ வாயில ஒத்துக்கிட்டான் சார். ஓகே சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரிலாம் தெரியல. உங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போங்க. இவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு பொண்ணு வரலனாலும் உங்க எல்லாருக்கும் என் அத்தை தலைமையில கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏமா எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் வேணாமா? நாங்கெல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான். அதுக்காக எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறது? இங்க பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள அத்தானும் தமிழும் வந்துருவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தம்பி, இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. பண்ணது அஃபென்ஸ். கல்யாணத்தை நிறுத்திட்டோம். கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் மேடம் வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். சார், எது எங்க ஜனமா ஸ்டேஷனுக்கு வரணுமா? அவங்க எந்த தப்புமே செய்யல சார். யாரோ பண்ண தப்புக்கு எங்க அத்தைய ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களா? நாங்க என்னமா பண்றது? அவங்க தலைமையில தானே கல்யாணம் நடக்குது. அப்ப அவங்க மேல தானே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டர், இப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போகணும் மேடம். சார், உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு தான் வரணும்னா எங்க அத்தையெல்லாம் வர மாட்டாங்க. நான் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. அப்படிலாம் முடியாது சார். இவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இவங்கள தான் நான் கூட்டிட்டு போகணும். இன்ஸ்பெக்டர், ஜனமா, இப்ப நம்ம கல்யாணத்தை நடத்தலாம். கெட்டிபலம் கெட்டிபலம் கெட்டிபலம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி.